இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான லட்டு தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவும் வேர்க்கடலையும் தாங்க. வேர்க்கடலையை நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கங்காட்டிக்கு அதை நல்லா வறுத்து எடுத்துட்டேன். கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம கோதுமை மாவை அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த பச்சை வாசம் ஃபுல்லாக போகணும். எல்லாம் சிம்மில் வச்சே வறுத்துக்குங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். அதே கடாயில் நெய் ஊற்றிக்கலாம். நான் ஆல்ரெடி தேங்காயை துருவி வச்சுருந்தேங்க, அதையும் இது கூட சேர்த்து வறுத்துக்கலாம். நல்லா வறுக்கும்போது இன்னும் நல்லா மணமாக இருக்குங்க. அதை நெய் ஊற்றி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே சுவையாகவும் இருக்குங்க. இது நெய் ஊற்றுறது உங்களோட ஆப்ஷன் தாங்க. வேணால் நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவுக்கும் அதே தாங்க. நெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்க வேண்டியதாங்க. நல்லா தேங்காயும் வறுபட்டுருச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையை தோல் எடுத்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். வறுத்த கோதுமை எடுத்துக்கலாம். வறுத்த தேங்காயை எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிடும்போது நறுக்குன்னு வேணும்னா 2 பல்ஸ் 3 பல்ஸ் விட்டுருங்க. நான் இதை ரொம்பவும் நைஸாக அரைச்சிருக்கேங்க. நைஸாக அரைக்கும்போது பெரியவங்க குழந்தை கூட சாப்பிட்லாங்க. இதுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு அந்த நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோங்களா, அந்த வெதுப்பே போதுங்க. அப்படியே நம்ம லட்டு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா பொடிச்சு விட்டுட்டு லட்டு பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூடங்க. பாருங்கள், நல்லா லட்டு பிடிக்கிறதுக்கு பதத்தில் இருக்குது. நல்லா அழுத்தி பிடிச்சிக்கலாம். இது நீங்கள் 2-3 நாள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிடலாங்க. இது கூட தேங்காய் சேர்த்துருக்காங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.